வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதாவது நம்ம மகாலட்சுமி வாராகி அம்மனுக்கு வேண்டுதல் கடிதம் வைப்பதற்காக முதல்ல கோவிலினுடைய நம்பர் தெரியப்படுத்தணும். அன்னையில இருந்து இப்ப வரைக்குமே பல பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு நிறைய இருக்கு. அப்படி என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அம்மா எனக்கு இந்த கனவு வந்தது, இதுக்கு என்ன பலன்? அம்மா திடீர்னு எனக்கு ஒரு வாரமா காய்ச்சடிச்சுட்டே இருக்கு, ஹாஸ்பிட்டல் போனேன், கேட்கல. அம்மா எனக்கு வயிறு வலிச்சுட்டே இருக்கு, ஹாஸ்பிட்டல் போனேன், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா வயிறு வலிக்குது. அம்மா என் குழந்தைக்கு இருந்திருந்தாப்புல இந்த மாதிரி முடியல. அம்மா நல்லாதான் இருந்தோம், திடீர்னு எங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. இப்படி அன்றாடம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறையில உடல்நிலை ஆரோக்கியத்திலிருந்து வாழ்க்கைக்கு தகுந்த பிரச்சனைகள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அம்மா இப்படி இருக்கு, ஏதாவது பதில் சொல்லுங்களேன், அம்மா எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கோவிலோடைய வேண்டுதல் கடிதத்துக்காக கொடுக்கப்பட்ட அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்ச்சியாக வரக்கூடிய கேள்விகள் 1000. இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருந்திருக்கு. யாரோ ஒருத்தர்கிட்ட அதை கேட்டு தெளிவுபடணும் அப்படிங்கிற தேவை இல்லாமல் நம்ம குடும்பத்திலேயே அது அத்தனைக்குமான தீர்வும் விளக்கமும் இருந்திருக்கு. நான் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்றேன்னா காரணம் இருக்கு. வாழ்க்கையில நம்ம முதல்ல சேர்த்துக்கிட்ட விஷயங்களை பத்தி பார்ப்போம். என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் தெரியுமா? முதல் இடத்துல இருக்கிறது ஹாஸ்பிட்டல்ஸ், 2வது இடத்துல இருக்கிறது ஆசிரமங்கள், அனாதை விடுதிகள், 3வது இடத்துல இருக்கிறது மின்மயானம். இப்படி நம்மளோட கணக்குல ஒரு வரிசைப்படுத்த முடியும் நம்ம சேர்த்துக்கிட்ட விஷயங்கள். நம்ம இழந்த விஷயங்கள் என்னன்னு பார்ப்போமா? ஒன்னே ஒண்ணுதான், நம்ம வீட்டுல இருந்த அப்பத்தாக்களையும் அம்மாச்சிகளையும் தான் இழந்திருக்கும். இத்தனை சேர்த்துக்கிட்டதுக்கான காரணம் இந்த ஒரே ஒரு விஷயம் நம்மை விட்டு போனது மட்டும்தான். இப்போ இந்த காலத்துல வரக்கூடிய தாத்தா பாட்டின்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்க குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டிக்கு கூட தெரியாது, கத்துக்கிறல நிறைய விஷயங்கள். அதனால இப்ப இருக்கிறவங்களை பத்தி நம்ம சொல்ல முடியாது. இப்ப இருக்க காலகட்டத்துல ஏன் அப்பத்தா அம்மாச்சி அவங்கள மட்டும் சொல்றேன், தாத்தாக்களை எல்லாம் சொல்லலையா அப்படின்னா அப்படி கிடையாது. தாத்தாங்கிற உறவை தாண்டி வீட்லயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்பத்தா அம்மாச்சி அவங்கதான். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இத்தனை விஷயங்களையும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். உண்மையான சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நான் நிறைய உங்ககிட்ட பேசணும், மனசு விட்டு நிறைய பேசணும். ஏன்னா சிலருக்கு சில விஷயங்கள் புரியணும் அப்படின்னு சொன்னா விளக்கங்கள் தேவை இல்லையா? அந்த வகையில வீட்டுல திடீர்னு அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துருது. அந்த காய்ச்சலுக்கு அவங்க எத்தனை கேட்பாங்க தெரியுமா? தலையோட சேர்ந்து வலிக்குதா தங்கம், இல்ல கழுத்தும் நெஞ்சு பகுதி மட்டும் சுடுதான்னு பாப்போங்க வா அப்படின்னு தொட்டு பார்ப்பாங்க. கழுத்து நெஞ்சு பகுதியோட சேர்ந்து சுட்டுச்சு அப்படின்னு சொன்னா வெயில் அலைஞ்சிருக்க, அதான் சூடு அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த ஒரு வைத்தியம் பார்ப்பாங்க வீட்டுல இருக்கக்கூடிய சமையல் பொருட்களை வச்சு. தலையோட சேர்ந்து சுடுது அப்படின்னு சொன்னா உடனே சொல்லுவாங்க, ஓ நீரேத்தம், அதனால நீருக்கான மருந்து என்ன அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஒரு ஒத்தடம் கொடுப்பாங்க, ஒரு 10 போடுவாங்க, ஒரு 2 செகண்ட் படுத்து எந்திரிச்சாலே சரியா போயிடும். வயிறு வலிக்குது, வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ அம்மா வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேவயிறு வலிக்குதா அடிவயிறு வலிக்குதா தங்கம், அடிவயிறு வலிச்சா சூடு, மேவயிறு வலிச்சா எதுவும் செமிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே சூடா இருந்தா மட்டும் வெந்தயத்தை போடுறது, சனிக்கிழமை ஆனா எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு சொல்றது, ஞாயிற்றுக்கிழமை ஆனா நாட்டுக்குள்ளி அடிச்சு சாப்பிடுங்க தங்கம் அப்படின்னு அடிச்சு ஊத்தி அவங்களுக்கு சளிங்கிற ஒன்று அன்றைய காலங்கள்ல கிடையவே கிடையாது.
90 வயசு 100 வயசு வரைக்கும் இருந்தாலும் கூட நோய் அப்படிங்கக்கூடிய ஒன்று இல்லவே இல்லை. இதெல்லாம் விட ஒரு பாம்பு கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாம்பு கடிக்கு கூட ஏதோ ஒரு கொலைய புடுங்கிட்டு வந்து புடம் போட்டு அந்த விஷம் வராம அந்த இரவெல்லாம் முழிச்சிருக்க சொல்லி மறுநாள் பாத்தீங்கன்னா எப்பவும் போல வேலைக்கு போயிடுவாங்க வீட்டுல இருக்கிறவங்க. அது போல எல்லாத்துக்குமே கைமேல் வைத்தியம் நம்மை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்லயே அந்த வைத்தியங்கள் பூராமே இருக்கும். குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயமும் இப்படி நடந்துக்கும் அப்படி நடந்துக்கும்னு சொல்றதுக்கும், ஒரு பள்ளி ஒரு இடத்துல சவனம் சொல்லுது அப்படின்னு சொன்னா அதற்குரிய பலனை அவங்க வீட்டுல உட்காந்து சொல்லுவாங்க. அதே போல ஒரு கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்லுவாங்க, எப்பா என்னமோ தெரியல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கா, ஓடி போய் அந்த அரச மரத்தட்டுல அந்த விநாயகருக்கு போய் ஒரு விளக்கேத்திட்டு வாத்தாங்க, ஓடு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா கனவு கெட்ட கனவா வருதுமா அப்படின்னு சொல்லிட்டா போதும். அதற்குரிய ஒரு விஷயங்கள் உடனே கை மேல அப்படி அப்படியே சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு கனவு கண்டா அதுக்கு என்ன பலன்? திடீர்னு அந்த கனவுடைய பலிதம் ஏற்பட்டுடுச்சுன்னா அச்சுச்சோ பலிதம் ஆயிடுச்சு. இதை கேட்கறதுக்கு ஒரு ஜாதகர்கிட்டயோ இல்ல என்ன போல அருள்வாக்கு சொல்றவங்க கூட இன்னைக்கு உண்மையாகவோ இல்ல போலியாகவோ நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா எதனால? உங்களுடைய தேடல் அதிகரிச்சிருக்கு. அதனால ஹாஸ்பிட்டல் ஏன் அதிகமா உருவாகி இருக்கு. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா கண் ஆஸ்பத்திரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்காரு, கண்ணுக்கு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி? அது போலதான் ஒவ்வொரு உறுப்புக்கும் விரல் முதல் கொண்டு முந்தையெல்லாம் அடிபட்டுடும்பா. அடிபட்டுச்சுன்னா உடனே போய் ஏதோ ஒரு கொலைய அப்படியே நசுக்கிட்டு அந்த இடத்துல வச்சு விட்டுருவாங்க. காலையில பார்த்தா சரியா போயிடும், வலியே இருக்காது. இப்படி எத்தனையோ ஆரோக்கியத்திலிருந்து வாழ்க்கையில நமக்குரிய கஷ்டங்கள்ல ஒரு கணவன் மனைவி பிரச்சனை வந்தா கூட அவங்கள விலக விட மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ டைவர்ஸ் கோர்ட்ல அதிகரிச்சிருக்கு, வக்கீல் அதிகரிச்சு கோர்ட்ல வாசல்ல வெயிட்டிங்ல நிக்கிறாங்க. அந்த காலங்கள்ல எந்த கோர்ட் இருந்தது? இத்தனை டைவர்ஸுக்கு ஒரு பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கும். ஒரு வீட்டுல இருக்கிறவங்க பேச முடியல அப்படின்னு சொன்னா ஒரு பஞ்சாயத்து இருக்கும். ஆனா அங்கேயும் என்ன செய்வாங்கன்னா சேர்த்து வைக்கிறதுக்கான விஷயத்த மட்டும்தான் பார்ப்பாங்க. எத்தனை ஜாதகம் அப்போ அந்த காலங்கள்ல பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை இந்த மாதிரி ஜாதகம் மட்டும் இல்ல, வாஸ்துல இருந்து இருக்கிற வீட்டுல இதை அங்கிட்டு வைக்கலாமா, அதை அங்கிட்டு வைக்கலாமா, இங்கிட்டு வைக்கலாமா, இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்க. இந்த சமூக வலைத்தளங்கள் உருவானது கூட உங்களுடைய தேடல் அதிகரிக்கிறதுனாலதான் உருவாச்சு. சந்தோஷங்களை வலைத்தளங்கள்ல தேடுறதுனாலதான் இவ்வளவு விஷயங்கள் இந்த ஊடகத்துல உருவாகி இருக்கு. உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களை மகிழ்ச்சி படுத்துறவங்களுக்கு அவங்க பணமா கொடுக்குறாங்க. அப்போ நீங்க தேட தேடத்தான் இங்க ஒவ்வொன்னும் உருவாகி இருக்கு. ஹாஸ்பிட்டல்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டேன். அதை தாண்டி நிறைய இருக்கு, என்னென்னமோ வைத்தியங்கள் சொல்றாங்க. மர்ம வைத்தியம் சொல்ல தெரியல எனக்கு, அவ்வளவு இருக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும். பிறக்க போற குழந்தை 10 இல்ல 12 குழந்தை பிறந்தாலும் வீட்லயே பிரசவம் ஆயிருக்கு. எந்த ஒரு மருத்துவமும் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் கிடையாது. ஊருக்கு ஒரு மருத்துவச்சின்னு இருப்பாங்க. எங்க வீட்டுல எல்லாம் எங்க பாட்டி அவங்க எல்லாம் மருத்துவச்சி கூட கிடையாது. அவங்கெல்லாம் அவங்களுக்கே பிரசவம் பார்த்ததெல்லாம் எங்களுக்கு அவங்க கதையா சொல்லியிருக்காங்க, நாங்க கேட்டிருக்கோம். அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு நம் வாழ்க்கைக்கு தேவையானதை சொல்றதுக்கு வீட்டுல இருந்த முதியோர்கள் எங்க? சரி, அப்படியே ஒரு சில வீட்டுல அந்த முதியோர் இருக்காங்க, அந்த வயதானவர்கள் இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க. நான் உங்க பேச்சை கேட்பது யார்? ஏன் நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா, ஒன்னை இழந்துட்டு 1000 வச்சிருந்தா கூட உன் ஆயுசுக்கு அது பிரயோஜனம் இல்லை, உன் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் இல்லை, அழிவுக்கானதை நீ தேடி வச்சிருக்க. அதுதான் விஷயம். இன்னைக்கு ஒரு காய்ச்சல் இல்ல ஒரு வயிற்று வலின்னா உடனே போய் எக்ஸ்ரே எடு, அப்படியே ட்ரீட்மெண்ட் நீண்டுகிட்டே போகும். ஒரே ஒரு விஷயத்துக்கு போய் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன்னா அடுத்து பல விஷயங்கள் உடம்புக்குள்ள வந்துடும். அதை தான் நான் சிந்திக்க சொல்றேன். நீங்க இந்த
சமூக ஊடகங்கள்ல செலவழிக்கிற நேரங்கள்ல கொஞ்சம் சிந்திங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் பொக்கிஷங்கள், உண்மையிலேயே கிடைக்காத அரிய வகை பொக்கிஷங்கள். அவங்க கிட்ட இருக்கிற அந்த அனுபவங்களை நம்ம பெற்றுக்கிட்டோம்னா நமக்கு புதுசா ஒரு அனுபவங்கள் தேவையில்லை. அவ்வளவு அவ்வளவு விஷயங்கள், ஆரோக்கியத்துக்கா இருக்கட்டும், வாழ்க்கைக்கா இருக்கட்டும். ஒரு வீட்டுல சண்டை வருதுப்பா, ஒரு அப்பா அம்மாக்குள்ள சண்டை வருதுன்னா நீ சும்மாரு நீ சும்மாரு அப்படின்னு தட்டுவதற்கு கூட இங்க பெரியவங்க இல்லை. திருமணம் முடிந்த அடுத்த நொடி தனியா போயிட்டு அவங்கனால வாழ்ந்து சம்பாரிச்சு சாப்பிட்டு வாழ்ந்து முடிக்கிற போது, அவங்கனால முடியலங்கும் போது ஆசிரமம், முதியோர் இல்லம், அதுவும் இல்லைன்னா ரோட்ல விடப்படுறது. எதையெல்லாம் தொல்லையா நினைச்சோமோ அது அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கைக்கான தொல்லை. உங்களுக்கு புரியல. இன்னைக்கு என்கிட்ட கேக்குறீங்க இல்லையா, அம்மா எனக்கு இந்த கனவு வந்தது, அம்மா எனக்கு இந்த வயிறு வலிச்சுட்டே இருக்கு, ஹாஸ்பிட்டல் போனோம் ஒண்ணுமே இல்லை, அப்புறம் இன்னொன்னெல்லாம் இருக்கு. பயந்துருவாங்க பிள்ளைங்க எல்லாம். அந்த பயந்துட்டாங்கன்னா அவங்கள உடனே சரி பண்றவங்க வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க தான். ஆனா இன்னைக்கு பயந்தவங்களை மந்திரிக்க கூட்டிட்டு போறோம்னு சொல்றோம். அங்க கூட்டிட்டு போய் நடக்கிற எத்தனையோ விஷயங்களை நம்ம பாக்குறோம். ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைன்னா ஒரு வாரத்துக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி தர்றது அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க. ஒரு குழந்தை பிறந்தா அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி தர்றது அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான். இன்னைக்கு இல்ல, இப்ப முடிஞ்சு போச்சு. இனி இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கான தாய்க்கோ தகப்பனுக்கோ தாத்தா பாட்டிக்கோ தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்களும் இந்த ஊடகத்தின் வழியாகவோ இல்ல இந்த கலியுகத்தினுடைய வழியாக தெரியாது. காய்ச்சலா வா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம், உடனே வா போயிடுவோம். வயிற்ற வலிக்கிற தங்கம் வா ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். ஒரு அஞ்சரை பெட்டியில இருக்கு நமக்கான மருத்துவங்கள் அத்தனையுமே, ஒரு அஞ்சரை பெட்டியில இருக்கு. அது தெரியல. ஏன்னா உடனே 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 ஒரு சளி பிடிச்சிருக்கு, ஒரு வாரம் ஒரு சூப் எடுத்துக்கலாம், ஒரு வாரம் ஒரு கஷாயம் வச்சு குடிக்கலாம், சரியாகும். டைமே கிடையாது. உடனே இப்பவே இந்த நிமிஷமே நான் போய் ஒரு ஊசியை போட்டு அதை என்ன பண்ணணும், உள்ள ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். அது என்ன பண்ணும், அடுத்து ஒரு 2 மாசம் 3 மாசத்துல அப்படியே வந்துடும். அந்த ரத்தமெல்லாம் சுண்டும் போது நீ சேர்த்து வச்சது எல்லாம் ஒரே நாள்ல டப்புன்னு போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். உடல்ல இருக்கிற கழிவுகள், நச்சுக்கள், கிருமிகள், இப்படி எல்லாமே ரத்தம் நல்லா இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும், நீ போடுற ஊசி மாத்திரையால அதை அடக்கி அடக்கி அப்படியே உள்ளேயே இருக்கும். ரத்தம் வேலை செய்யலப்பா, ரத்தம் சுண்டி போச்சு, வயசாகுது அப்படின்னா அது என்ன செய்யும், மூச்சு அடக்கி மூச்சை நிப்பாட்டிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான் வாழ்க்கை. இன்னைக்கு 50 வயசு 60 வயசுல ஆளை பார்க்க முடியாத நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய பழமை மாறியது, பழமையானவர்களை வீட்டுல தங்க வைப்பது மாறியது, அவர்கள் சொல் கேட்பது மாறியது. அதனால இன்னைக்கு நம்ம ஆயுள் குறைந்தது. எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நான் உணர்ந்ததை தான் பேசுறேன். எனக்கு என் தாத்தா பாட்டி எனக்கு சின்ன வயசுல எத்தனை கதைகள் சொல்லியிருக்காங்க, எவ்வளவு ஆரோக்கியமான விஷயங்களை கத்து கொடுத்துருக்காங்க. நான் கத்துக்கிட்டதை போல மற்ற யாரும் கத்துக்கிறாததுனால தானே இன்னைக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய சந்தேகங்கள் கேட்க தோணுது. நம்ம வீட்டிலேயே அந்த புஸ்தகம், அந்த பொக்கிஷ புஸ்தகமாக அந்த முதியோர், அந்த ஒரு வயதான அந்த அப்பத்தாவும் அம்மாச்சியும் நம்ம கூட இருந்தாங்கன்னா யாருக்கிட்ட போய் நம்ம கேட்க வேண்டியிருக்கு, யாருக்கிட்டையும் கேட்க வேண்டியது இல்லை, எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நீ லட்சம் புஸ்தகம் படிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை ஒத்த ஆளு வீட்டுல இருந்து உனக்கு கத்துக் கொடுக்கும். டைம் இல்லை இப்போ. ஏன்னா பிறந்தப்பவே செல்போனோட தான் பிறக்குது குழந்தைகள். இங்க வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களுக்கும் நாம தான் காரணமா இருக்கோம். இன்னைக்கு எவ்வளவோ பேரு ஒரு சின்ன சண்டை, ஒரு ஈகோ பிரச்சனை வருது அப்படின்னா அதை புரிய வைப்பதற்கு, அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு வீட்டுல பெரியவங்க இல்லை. உடனே பிரிவு. அடுத்து இந்த பக்கம் அந்த பெண்ணு போய் ஒரு பக்கம் சீரழிஞ்சு அது ஒரு பேர் கேட்டு அது ஒரு பக்கம், இன்னொருத்தர் அவர் ஆணா இருந்தா அவங்க போய் இன்னொரு இடத்துல திருமணம், அது ஒரு பேர் கேட்டு அது ஒரு பிழப்பு கேட்டு குழந்தைகள், இப்படி எல்லாமுமே. ஆக
வாழ்க்கைக்கு தேவை வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் தான். நம்மளுடைய அம்மாச்சி, தாத்தா, பாட்டி, அப்பத்தா, இப்படி இருக்கக்கூடிய உறவுகள் தான். அந்த உறவுகள் இருந்தா மட்டும் போராது, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும், கேட்க சொல்லணும். குழந்தைகளை அப்படி சொல் பேச்சு கேட்டு வளர்க்கணும். இன்னைக்கு ஓடுற ஓட்டத்துல ஏதோ ஓடுறோம், ஏதோ வாழ்றோம், எல்லாத்துக்குமே ஆள் தேடுறோம், எல்லாத்துக்குமே. அந்த தேடல் இன்னைக்கு நம்மளை சரியில்லாத ஒரு பாதைக்கு அழைச்சி சென்றதோடு மட்டும் இல்லாம ஆயுளை குறைத்து, வாழ்க்கையில நிம்மதியை குறைத்து, நம்ம எதெல்லாம் நிம்மதி நினைச்சு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு, உள்ள ஆரோக்கியத்தோடு நாம் இருப்பது மட்டும்தான் நிம்மதி. உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கும் போது அதுக்கு பேர் நிம்மதி கிடையாது. காலையில இவ்வளோ டேப்லெட், நைட்டு இவ்வளோ டேப்லெட் போட்டுக்கிட்டு இருந்தும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பேர் நிம்மதி கிடையாது. சுத்தி பணத்தை கொட்டி வச்சுக்கிட்டு நடுவுல உட்கார்ந்த உடனே ஆயுள் கூடாது, நிம்மதி கிடைக்காது. இத்தனை வலிகளும் காயங்களும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய சிந்தனையில ஓடிக்கிட்டே இருக்கும். தெரிஞ்சிருந்தும் முழிச்சிருந்தும் இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்கு மக்கள் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது மனம் ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனாலும் இனிமேல் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பத்தாவை போல், அம்மாச்சியை போல் உங்களுடைய சந்தேகங்களுக்கு எனக்கு என்னுடைய அப்பத்தாவும் என்னுடைய அம்மாச்சியும் எனக்கு கற்றுக் கொடுத்த பொக்கிஷங்களின் வழியே உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கத்தை கண்டிப்பா நான் கொடுக்குறேன். இதுவரைக்கும் நீங்க கேட்ட ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் இனிமேல் தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எனக்கு தெரிஞ்ச ஜாதகம் நான் படிக்க கிடையாது, ஆனால் எனக்கு அதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி நடு பகல்ல ஒரு கல்லை கட்டி அந்த கல்லுல மணி பார்த்து சொன்னாங்களோ அதுபடிதான் எனக்கு தெரியும். கிரகங்களினுடைய ஆட்சியும் தோஷங்களினுடைய பரிகாரங்களும் எனக்கு என்னுடைய அம்மாச்சியும் அப்பத்தாவும் தாத்தா பாட்டி அவங்களும் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை உங்களோடு நான் பகிர்றேன். எனக்கு தெரிந்த பொக்கிஷ உண்மைகளை உங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்கள் வீட்டு உறவாக, அப்பத்தாவாக, அம்மாச்சியாக பகிர்ந்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை ஆதரவா அனுசரிச்சு அவங்களுக்குன்னு ஒரு நேரத்தை கொடுத்து அவங்களோட உங்களோட டயத்தை கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு கரெக்டா ஒரு 20 நிமிஷம், மிஞ்சி போன ஒரு 5 நிமிஷமாவது அவங்க என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்கன்னு காதுல வாங்குங்க. நம்ம தான் வானத்துல பறக்கிறோம்னு நினைக்காம அவங்க கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. அவங்க நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த கற்றுக் கொடுத்ததை உங்களுடைய பிள்ளைங்களுக்கும் பேரம் பேத்திக்கும் நீங்க கற்றுக் கொடுக்க முடியும். இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் கத்துக்கிறாம எப்படியோ போயிடுச்சு. சிந்திச்சு பாருங்க. நாளையிலிருந்து உங்களுடைய சந்தேகங்கள், கனவு பலன்கள், ஏன்னா ஒரு கனவு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பயத்திலேயே நிறைய பேருக்கு கைகால் நடுங்குது, ப்ரெஷர் அதிகரிச்சிருச்சு, பிபி அதிகரிச்சிருச்சு, எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் எங்க போறது, என்ன பரிகாரம் பண்றது என்னன்னு தெரியாம யாரோ ஒருத்தர்கிட்ட போய் சிக்கிறது. அதனால உங்களுடைய சந்தேகங்கள் கேளுங்க. இதுவரைக்கும் கேட்ட சந்தேகங்களுக்கும் உங்களோட விளக்கங்களை பகிர்ந்துக்கிறேன். இன்னைக்கு இந்த ஒரு பதிவை மிகவும் 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 மனபாரத்தோடு பகிர்ந்துகிட்ட ஒரு திருப்தியோடு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.